இன்றைக்கி சிறந்த ஆளுமைகளுக்கு பத்மபூஷன் விருது கொடுக்கப்பட்டது. அதில் அஜித்குமார் அவர்கள் பெயர் வந்ததுனால பார்த்துட்டு இருந்தேன். இது பாலகிருஷ்ணா, உங்களுக்கு தெரியும், தெலுங்கு நடிகர். அதே ஸ்டைலோடய வந்து பத்மபூஷன் விருதை வாங்கிட்டு போகிறாரு. மற்றவங்கள பற்றி நான் கவனிக்கலைங்க, ஏன்னா அஜித்குமாருக்கு எப்போ கொடுப்பாங்க விருது அப்படின்னு கவனிச்சிட்டு இருந்தேன். ஒரு பெண்மணி வந்து வாங்கிட்டு போனாங்க. காட்டினது ஆனை. சுஷில் குமார் மோடி அப்படின்ற பேர். அவர் வந்து பீகாரோட துணை முதல்வராக இருந்திருக்காரு. போன வருஷம்தான் தவறிட்டார். அதனால் அவங்களோட மனைவி வந்து அந்த விருதை வாங்கிட்டு போகிறாங்க. சுசுகிக்கு விருது கொடுக்குறாங்க. அவர் இல்லை போல், அவர் பையன் வந்து அந்த விருதை வாங்குற மாதிரி இருக்குது. ஒரு ஷேகர் கபூர் அப்படின்னு சொல்லுவாங்க, தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் அப்படின்றாங்க. 1945 பிறந்தவராக இருக்கார். அவருக்கும் பத்மபூஷன் விருது கொடுக்குறாங்க. அடுத்து வரப்போகிறது நம்ம அஜித் அவர்கள் தாங்க. அஜித் செட்டில் யாருமே பத்மபூஷன் விருது வாங்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இது நிஜமாகவே அவர் நடிகர்ன்றக்காண்டி கொடுக்குற மாதிரி காட்டிக்கிட்டாலும், அவர் கார் ரேஸில் ஒரு சாதனை பண்ணியிருக்கார். இந்தியாவுக்கு புகழ் வாங்கி கொடுத்துருக்காரு. அதன் அடிப்படையில் தான் அவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள் அஜித் அவர்களே, வாழ்த்துக்கள்.